ஒரு 6 மாதம் முன்னாடி என் பையனுக்கு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன். ஒரு சில பரிகாரங்கள் சொன்னீங்க, அதன்படி செஞ்சோம். செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா தீபாவளியிலேருந்து அவனுக்கு உடல்நலத்துலையும் சரி, பேச்சுலையும் சரி, நடைப்பயிற்சிலையும் சரி, முன்னைக்கு இப்போ நல்லா டெவலப் ஆகியிருக்கான். நீங்கள் சொன்ன பரிகாரங்களுக்கு நல்லா பலன் கிடைச்சதுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பஞ்சோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு ஒன்று பதிவிட்டு இருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. அவங்க பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியல, பேச்சு திறன் கம்மியாக இருந்தது. அது சார்ந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. லக்னம் வந்து முடிகிற மாதிரி இருந்தது. அது முடிந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலே மாறிடும் அப்படிங்கிறனாலையும், அது வரைக்கும் இந்தந்த கோயில் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறைகள், மரங்கள் சார்ந்த தண்ணி ஊற்றுறது அப்படின்னு நம்ம எளிய முறையில் சொல்லியிருந்தோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க வந்து அந்த பன்னெண்டு உடல்கள் வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வாய்ஸ் நோட்டாக போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறைந்த நம்மளுடைய சின்ன கலைவாணர் அப்படிங்கிற நம்மளுடைய விவேக் சாருக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம். உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிவகாமி ஜோடம் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஜோடத்தில் ஒரு பலன் கேட்பார். அது கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தொடர்ந்து தண்ணீர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கும். அனைத்து பிரச்சனைகளுமே அவரை தேடி வரும். அதுதான் அந்த படத்தில் உள்ள முக்கியமான காமெடி. சரிங்களா? ஏன் காளிமுத்து அந்த படத்துக்கும் இப்போ நீ சொல்கிற ஏற்பி அஸ்ட்ராலஜிக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னா இருக்குது. ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளை நாமளே போய் சந்திப்போம், நம்மளாவே வழியை போய் இழுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு சில நேரம் பிரச்சனைகள் அதுவாகவே நம்மளை தேடி வரும். அதாவது வந்து விதி மதி அப்படிம்பாங்க. ஒரு செயல் நடந்தே ஆகும் அப்படின்னா விதி. ஒரு செயல் நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மதியை பயன்படுத்தி அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா மதி. அதாவது நம்மளால் வந்து சரி பண்ண முடியக்கூடியது, சரி பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இப்படி ரெண்டு தான் இருக்குது. அது நடுப்பில் தற்சமயம் எல்லோரும் என்ன இருக்கிறாங்கன்னா, வருகின்ற ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இதை பற்றி வீடியோ போடுங்கிறாங்க. அதை விட முக்கியமான பதிவு வந்து இது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிறப்பு கால லக்னம் எதுவானாலும் இருக்கட்டும், இன்றைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து தனுசாக போகின்றவர்களுக்கு இப்போ காலச்சூழலாம் சரியில்லை. என்ன சார் காலச்சூழலாம் சரியில்லைங்கிறீங்க, எங்கள் வீட்டில் என் பிள்ளை இருக்குது, நான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இருக்குது. சரிங்களா? ஏன் சரியில்லை, எதுக்கு சரியில்லை, எப்படி நம்மளை தற்காத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. பொதுவாக நம்முடைய ஆசிரியர் வேதர் போடமுடிய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 1ஆம் இடம் 3ஆம் இடம் இப்படிங்கிற இடத்துல கோச்சார கிரகங்களும் சரி, சுயஜாத கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும்? 8ஆம் இடம் அப்படிங்கிற ஆயுள் சம்பந்தமான பாவகத்திற்கு 6ஆம் இடமாக வரும். இப்போ நம்ம வந்து உதாரணமாக தனுசு எடுத்துருக்கோம். சரிங்களா? 8ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் வந்து 3ஆம் இடம். சரி, இதுக்கும் இப்போ போடுற பதிவுக்கு என்ன பலன் அப்படின்னோம்னா, கிரக இயக்கங்கள் வான மண்டலத்தில் எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறவர் நேற்று 20ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருந்தாருங்க. இன்னைக்கு இங்கேருந்து மாறி இங்கே போயிட்டார். சரிங்களா? அவர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள்லையும் 5 நாள் ட்ராவல் பண்ணுவார். நல்லா கேட்டுக்கோங்க. வேகமாக முன்னாடி போகிறவர் இப்போ என்ன பண்ணுறாரு, வேகமாக பின்னோக்கி வக்ரகதியாகி போய்கிட்டு இருக்கார். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லணும், 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது விபத்துக்கள் நடக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது தனுசு அச்சலக்கிரத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிற யாருன்னா சனி பகவான். இது வந்து கோச்சார கிரகங்கள். சரிங்களா? அப்படின்னா சனி பகவான் இப்போ எங்கே இருக்காரு? கும்பத்தில் இருக்கிறார். அப்படின்னா 2ஆம் அதிபதியாக இருக்கிறார். சனி முக்கியத்துவம் பெறுகிறார். 5, 12 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் முக்கியத்துவம் பெறுகிறார். சரிங்களா? 8ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். இவர் ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிடுறாரு. ஏன் அப்படின்னா இவர் வேக வேகமாக ஒவ்வொரு பாக்ஸையும் கடந்து வருவார். 10ஆம் அதிபதி யாருன்னா புதன். சரிங்களா? அவர் இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறவர், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 3 நாட்களாக கடந்து போவார். அப்படின்னா 8ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல புதன் போகும் பொழுதும், 8ஆம் இடத்திற்கு
8ஆம் இடம் சொல்கின்ற அட்சய லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல புதன் போகும் பொழுதும், அட்சய லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் போகும் பொழுதும் பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு. ஏன் இருக்கு காளிமுத்து அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் செவ்வாய் இங்கே இருந்தாருங்க, இன்னைக்கு இங்கே மாதிரி இங்கே போயிட்டாருங்க. அவருக்கு பார்வையில் உண்டு. செவ்வாய் 4ஆம் பார்வை 10 தொடர்பு கொள்ளுது. செவ்வாயின் 7ஆம் பார்வை லக்னத்தை தொடர்பு கொள்ளுது. செவ்வாயின் 8ஆம் பார்வை 2 தொடர்பு கொள்ளுது. அப்படி இருக்கிறப்ப கோச்சார புதனுடைய நகர்வுகள் இப்ப தனுசுல இருந்து மகரத்துக்கு போனாலும் டேஞ்சர், மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போனாலும் டேஞ்சர். ஏங்க சனி பவன் வந்து அங்க இருக்க கும்பத்துல இருக்கிறாங்க. இப்படி 8க்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப கோச்சார சுக்கிரனும் அங்கதான் இருக்கிறாங்க. தனுசு அட்சயத்துக்கு 6, 11 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3ல இருக்காரு. எல்லாம் சரிங்க. அட்சய லக்னாதிபதியா இருக்கிற குரு எங்க இருக்கிறாரு? 6ல போய் நிக்கிறாரு. பிரச்சனைக்கு போய் நிக்கிறாரு. ஜாதகரா வம்பு வழக்க போய் மாட்டிக்கணும்ன்றது. அப்ப குறைந்தபட்சம் இந்த செவ்வாட நகர்வுகள் உங்களுக்கு வந்து 21/1/2025 இருந்து 2/4/2025 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் இந்த காலத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 முடிஞ்சு 30ஆம் தேதி வரப்ப இங்கிருந்து மாறுறாரு. அப்படின்னா 8க்கு 8ஆம் வீட்டுல இருந்து நகண்டு 8க்கு 9ங்கிற இடத்துல 7க்கு 4ஆம் வீட்டுல மாறுவாரு. சரிங்களா? கோச்சார குரு பகவான் 14/5 வரைக்கும் இங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மாறுறாரு, மிருகசீரிஷம் 3க்கு மாறுறாரு. அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தின் வழியாக பார்ப்பது ஒரு விதம். சரிங்களா? கோச்சார கிரகங்கள் வானமண்டலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறது ஒரு விதம். அப்படி இருக்கும் பொழுது ஜாத கிரகங்களுடைய நகர்வுகள் வந்து நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த சந்திரபவன் சும்மா இருக்க மாட்டாரு. 8க்கு வரப்ப 2 பார்த்துருவாரு, 10க்கு வர்றப்ப இங்க 4 பார்ப்பாரு. எந்தெந்த இடத்த அங்க போவாரோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி வந்து பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கோங்க. அப்படியே கரண்ட் வெட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பவர் சப்ளைய. எதற்கு? பிரச்சனையை கொடுக்கறது. அப்ப நீங்க யாரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்படின்னா சந்திரன். நம்முடைய ஆசிரியர் ஐயா உயர்திருப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரன் அப்படின்னா தாய்மை, அன்பு அப்படிங்க. அப்படி இருக்கிறதுனால முக்கியமா பார்த்தீங்கன்னா மூலம் 2ல இருந்து 3, 4, பூரடம் 1, 2, 3, 4, உத்திரடம் 1 போறவங்க பாதிப்பாங்க. முக்கியமாக இதுல வந்து பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1 இந்த தனுசு எல்பி போறவங்க ரொம்ப பாதிப்பாங்க. அப்போலாம் நம்மளோட கோச்சார நகர்வுகளை வச்சு ரொம்ப கவனமாக நம்ம போகணும். அந்த வீடியோ லிங்க்ல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் நகன்று செல்கின்ற, சரிங்களா, இப்போ 21ஆம் நம்ம இந்த 2/4/2025 வரைக்கும் இவர் நகர்ந்து செல்லுகின்ற அந்த நட்சத்திர பாதத்திற்கான நாட்கள் கணக்காக நான் இப்போ குறிப்பிட்டு வச்சுருக்கேன். அதை நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? யார் பயன்படுத்தணும்? தனுசு அட்சலக்கணத்தில் பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1 போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும். அட்ச லக்னம், அட்ச நட்சத்திர புள்ளி. சரிங்களா? இதே தருணத்தில் நான் வந்து ஒரு ஜோடம் படிச்சிருக்கேன். ஜோடம் சார்ந்த விஷயத்த நான் வாய் விட்டு பேசுகிறேன் அப்படின்னா பெரிய அளவில் பாதிக்காது. சரிங்களா? எப்படி அப்படின்னா 6/11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் வந்து சுக்கிரன். தற்சமயம் எங்கே போகிறாரு? 3ல போகிறார். தொலைத்தொடர்பு சாதனங்கள், கம்யூனிகேஷன். சரிங்களா? இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாவது. சரிங்களா? இந்த செயல்கள் உண்டு. ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து பேங்க்ல வந்து ஒரு தஸ்தாவேஜில் கொடுத்து ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த லோன் சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை ஒரு பிரச்சனை வரும். அப்படி திடீர்னு இந்த பணத்தை கட்டினா தான் உங்களுக்கு பிரச்சனை முடியும் அப்படின்னு தலைக்கு வரும்படியாக, அதாவது ரொம்ப அசிங்கங்கள், அவமானம் வரும்படியாக, இல்லை உடனே இதை கெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரபுள் வந்து நிறையா வரும். அப்போ இதை வந்து தற்காத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அம்மன் வழிபாடு, மாரியம்மன், காளியம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது, அந்த கோயிலை போய் திருமுடி காணிக்க கொடுக்கும் பொழுது, இல்லை அந்த கோயிலை போய் தீபம் பொருத்தி வழிபாடு பண்ணும் பொழுது, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலை போய் வழிபாடு பண்ணும் பொழுது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தெய்வங்கள். ஒரு உதாரணத்துக்கு எங்கள் ஊர் எடுத்துட்டீங்கன்னா, எங்கள் ஊர் ஃபயர் சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அடிக்கடி பட்டாசு விபத்து நடக்கிறனால நிறைய பாதுகாப்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபயர் சர்வீஸ்காரங்களாக நிர்வாகம் பண்ணுகின்ற அந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார், சிவபால விநாயகர்னு, மேற்கு நோக்கிய விநாயகர். சரிங்களா? பொதுவாக அப்படி சொல்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு இருக்குது. அங்கே ஒரு கோர்ட் இருக்குது. கோர்ட்டுக்கு பக்கத்தில் போனால் ஒரு ஏத்தாப்பா ஒரு அம்மன் கூட இருக்குது.
இப்படி அதான் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் அதை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில இடத்துல ஜெயில் இருக்கும். அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை போய் வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம வந்து இதை வந்து தற்காத்து கொள்ளலாம். முக்கியமாக அம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளை வந்து தற்காத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஜோடம் சார்ந்த கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஜோடத்தை பற்றி தெரியாதுங்க, ஆனால் ஜோடம் சம்பந்தமான யூடியூப் பதிவு தான் வருதுங்க. எப்படி சனி பரிசை பற்றி போடுறாங்க, குரு பரிசை பற்றி போடுறாங்க, ராகு பரிசை பற்றி ஏதோ ஒன்று வருது. டெய்லி ஒரு ஜோடம் சம்பந்தமான கருத்துக்களை காதலை கேட்டால் கூட சரியாயிடும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறாரு, சரிங்களா? அப்படின்னா ஒரு சில கிரகங்களோட நகர்வுகள் 2, 5, 8, 10 அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கும் பொழுதும் பார்வை கொள்ளும் பொழுதும் பிரச்சனைகள் வந்து சந்திக்கணுங்கிற பிராப்தம் உண்டு. அப்படி இருக்கிறனால ரொம்ப அலட்டாக்கணும். தலை, காது, மூக்கு, தொண்டை சார்ந்த விஷயங்கள், ஃபோன் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஸ்தாவேஜுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஒரு சில நேரங்களில் பேங்க் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக சொல்கிறாங்கன்னா இந்த காலத்தை கொஞ்சம் தற்காத்து சொல்லிக்கிட்டு எனக்கு 1 மந்த் டைம் கொடுங்க, இல்லை நான் ஏப்ரலுக்கு அப்புறம் நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன், அப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆகும். கொஞ்சம் வந்து நம்ம காலத்தை வந்து தள்ளிக்கணும், சரிங்களா? அப்படி பண்ணிக்கிட்டால் நம்ம தற்காத்து கொள்ள முடியும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து தற்சமய கிரக இயக்கங்கள் தனுசு அச்சலகத்துக்கு சரியில்லை அப்படிங்கிற வந்து இந்த நேரத்தில் வந்து பதிவிடும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க, சரிங்களா? நம்ம ஏன் விவேக் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் வந்து அவர் வந்து தண்ணியால் கண்டம்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அது சம்மந்தமான நிகழ்வாகவே வரும். அந்த படம் முழுக்க அதான் காமெடி. அது வந்து நகைச்சுவையாகவும் எடுத்துக்கோங்க. பிரச்சனைகள் எப்படி தேடி வருகின்றன அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் அந்த பிரபஞ்சம் வந்து பிரச்சனைகளை வந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுக்கும் அப்படின்னு புரியணும். ரொம்ப அலர்ட்டாக இருந்து இதுக்கு நிறையா ரெமடிஸ் இருக்குது. அது பக்கத்துக்கு யாராவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கூட எனக்கு இப்படி இருக்குது, சுயஜாதத்தில் இப்படி இருக்குது, கோச்சாரத்தில் இப்படி இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஒரு உதாரணமாக என்னுடைய சுயஜாதத்தில் புதன் இங்கே தான் இருக்கிறாரு, என்னுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் இங்கே தான் இருக்கிறாரு, என்னுடைய சுயஜாதத்தில் சனி பகவான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நான் இதுக்கு இருக்குன்னு கவலையப்படலை. ஏன்னு கேளுங்க, நான் தான் டெய்லி யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு 6 அப்படிங்கிற ஜோடம் பற்றியும் 8ங்கிற ஜோடம் பற்றியும் 3ங்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக மக்களாக இருக்கவங்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்களே, அதனால் எனக்கு வராது, பெரிய அளவில் வராது. நேற்று அடிபட்டது, தலையில் அடிபட்டது. ஒரு இ சேவை மையம் 3 அப்படின்னா தொலைத்தொடர்பு சாதனம் இ சேவை மையத்துக்கு போயிருக்கப்ப ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஃபோன் பேசி இப்படி நிமிர்ந்தேன், தலையில் டக்குன்னு அடிச்சிருச்சு. ஒன்றா யோசனை ஏன் தலையில் அடிபட்டது அப்படிங்கிறப்ப நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கே இருந்தார். அந்த செவ்வாய் வந்து சம்மந்தப்பட்டார் புதன் லக்னத்தில் இருக்கனால தலையில் அடிபடணுங்கிற பிராப்தம், சரிங்களா? அடிபட்டது, சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து புறம் 4 போகுது. நான் ஏன் சொல்கிறேங்கிற புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு செயல் நடந்தனையும் எனக்கு ஏன் இந்த செயல் நடந்தது அப்படின்னு நான் பார்த்துட்டு இன்றைக்கி அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறேன். இது யாருக்கா பயன்படும், சரிங்களா? அதனால் தனுசு அச்சலக்கம் போகிறவங்க முக்கியமாக இந்த 3 நட்சத்திர புள்ளிகள் போகிறவங்க, புரடம் 3, புரடம் 4, உத்திரடம் 3 போகிறவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் கவனமாக எதையும் செய்யணும் அப்படின்னு வந்து இந்த தினத்தில் நம்ம வளர்க்குறேன். இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றவங்களும் எந்த பிரச்சனை மாட்டிக்காமல் இருக்க நமக்கு ஒரு வழிவகுத்து சொல்ல நமக்கு நம்மளே கண்டுபிடிக்கக்கூடிய அற்புத ஜோட முறையை உருவாக்கிய எங்களது குருநாதர் உயர்வு கோட முத்தையாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் வர நினச்சேன். ஏன் அப்படின்னா அட்வான்ஸ் கிளாஸ் படித்து முடிச்சா சொன்னார், காலையில் ஒரு வீடியோ போட வேண்டியதானே அப்படின்னாரு. ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் சொன்னார் யூடியூப்பில் போட வேண்டியதானே, அதனால் கிளைண்ட் உங்களுக்கு வருவாங்களா அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு தான் சாப்பிடுவேன். அதை இன்னைக்கு நினச்சேன். ஏன் அப்படின்னா நமக்கு கோச்சார கிரக இயக்கங்கள் சரியில்லை அப்படின்னா நம்ம இந்த இப்படிப்பட்ட பதிவுகள் போடலை அப்படின்னா நம்ம ஒரு பெரிய விபத்தை சந்திச்சிருப்போம் அப்படின்னு நான் நேற்று உணர்ந்தேன். அதனால் இந்த இடத்துல தான் ஒரு நன்றி சொல்கிறேன். அனைக்கு நன்றி, வாழ்க வளமுடன்.